இந்திய இந்த நிலப்பரப்பில் இருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது? மார்க்கம், மதம், சமயம். ஓர் இறை, ஏக இறைவன் அல்லாஹ். ஒரே வழி, நபிகளின் மொழி. பிரிந்தார்கள், சென்றார்கள். பிறகு எதற்காக பாகிஸ்தான் பிறந்தது, பங்களாதேஷ் பிறந்தது, பிரிந்தது? இதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. முகமது அலி ஜின்னா தலைமையிலே விடுதலை பெற்று சென்ற மக்கள் உருது ஆட்சி மொழி என்றார்கள். டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பர்களும் எங்கள் மொழி வங்க மொழி என்னானது என்று எழுப்பினார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே, மார்க்கம் ஒன்றுதான், இறை ஒன்றுதான். ஆனால் நீ உருது, நான் வங்காளி. இங்கே மொழி வழியேதான் நிலங்கள், இனங்கள். இந்தியா இத்தனை மாநிலங்களாக பிளந்தது, பிரிந்தது ஏன்? மொழி வழியேதான் தேசிய இனங்கள், நிலங்கள். ஏன் மத வழியே இல்லை? ஏன் சாதி வழியே இல்லை? இல்லை, இருக்க முடியாது. இது வரலாறு. இங்கில்லை, உலகெங்கும். இதுதான் சரித்திரம். நான் இஸ்லாமியன், அவன் அரேபியன், அவன் உருது, அவன் வங்காளி, நான் தமிழன். நான் தமிழன். இந்த நிலத்திலே என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இரண்டு தலைவர்கள் தான். ஒருவன் மகத்தான தலைவன், நம் உயிர் தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள். அவர் கூட அரசியலில் பதவி இருந்தது. அவர் அரசியல் தலைவராக இருந்தார். இவன் போராளியாக இருந்தான். பழனி பாபா தலைவன் என்பவன் என் உயிர் தம்பி தங்கைகளே மக்களுக்காக போராடுவான். ஒரு புரட்சியாளன் மக்களுக்காக போராடவும் செய்வான், மக்களை போராட தயாரும் செய்வான். அதுதான் பழனி பாபா. இப்போது இருப்பவர்கள் எல்லாம் யார் என்பதை என் அண்ணன் தடா ராகிம் அவர்களே சொல்லிவிட்டார்கள். இந்த நாடு விடுதலை பெற்று செல்கிறது. அப்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய தலைவராக இருந்தவர் லியாகத் அலி கான் பாகிஸ்தான் இதனீடாக போகிற போது காயிதே மில்லத் அவர்களே, இஸ்மாயில் சாஹிப் அவர்களே, வாருங்கள், நமக்கென்று ஒரு நாடு வந்து விட்டது, வாருங்கள் என்று அழைத்த போது, இல்லை இல்லை, நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் வேண்டுமானால் செல்லுங்கள், இது என் நாடு, என் தாய் நாடு, நான் இங்குதான் இருப்பேன். எங்களுக்கு ஏதாவது நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் பாகிஸ்தானில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், இந்துக்கள், அவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற நன்மை என்றார். இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழி, எது அதிகார மொழி, எதை கொண்டு வருவது என்ற விவாதம், ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று ஒரு மகன் எழுந்து பேசுகிறார். இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அது தமிழ்தான் வர வேண்டும். தமிழ்தான் இந்திய மொழிகளிலே மிக தொன்மையான மொழி. இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் தொல்பொருள் ஆய்வறிஞனும் மறுக்க இயலாது. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசியவர் நமது தாத்தா கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள். முன்னாடி அமர்ந்திருந்த நேரு பெருமகன் எழுந்து, காயிதே மில்லத், என்ன சாயிபு, நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்றால் தமிழை கேட்கிறீர்களே என்று கேள்வியை முடிப்பதற்குள் எழுந்து நம் தாத்தா சொல்லுகிறார், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. அடுத்த வார்த்தையை பதிவு செய்கிறார் என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவர்கள் என்று.
அந்த மகத்தான தலைவனின் பேரனும் பேத்திகளும் இங்கே கூடியிருக்கிறோம், நாங்கள் தமிழர்கள் என்று. இஸ்லாம் எங்கள் மார்க்கம், தமிழ் எங்கள் மொழி, நாங்கள் தமிழர் என்பது எங்கள் இனம், எங்கள் முகம், எங்கள் முகவரி, எங்கள் அடையாளம் என்ற பெருமிதமும் திமிரும் கொண்டு ஒப்பற்ற புரட்சியாளன் பனை பாபா நினைவிடத்திலே நிற்கிறோம், நினைவை போற்றி நிற்கிறோம். நீனே ஒடுக்கி ஒடுக்கித்தான் பாக்குற. என் தம்பி உமர்கான் சொன்னான் பாருங்க, முத 2010 தொண்டுக்களை தான் போட்ட, இதே மாதிரி ஒரு சந்துக்களை தான் வச்ச. இப்ப இந்த 25 சந்துக்களை தான் வச்சிருக்க. இதே மாதிரி உங்க மொத்த பேரையும் சந்துக்களை வச்சு நான் மூடல, நீ பாத்துட்டே இருடா. எங்க அண்ணன் பழனி பாபாவுக்கே இந்த நிலைமைனா பாவி பயல்க உங்களுக்கு என்ன நிலைமைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்க. அதே கருத்தை, அதே சிந்தனையை இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு விதைத்தவன் புரட்சியாளர் பழனி பாபா. என்னரும் தமிழ் மக்களே, நீங்கள் சாதியாக மதமாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமை வருவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றால். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கானதா, இல்ல கிறிஸ்தவர்களுக்கானதா, இல்ல இந்துக்களுக்கானதா, இல்ல பௌத்தர்களுக்கானதா, சமணர்களுக்கானதா, வைணவர்களுக்கானதா? இல்லை, இந்த மண்ணின் மக்கள் எல்லோருக்குமானது நாம் தமிழர் கட்சி. ஏன்? இந்த பிள்ளைகளின் தாய் தமிழ், தமிழ் பேரன்பின் தாய். உலக உயிர்களை எல்லாம் ஆரத்தழுவி நேசிப்பவள். இந்த பிள்ளைகள் முன்வைக்கிற அரசியல் எல்லா உயிர்களுக்கும், இந்த கட்சி மண்ணில் வாழும் எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. இதுதான் எங்கள் கோட்பாடு. புல்லுக்கு பூண்டுக்கு நாய்க்கு நரிக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு யானைக்கு புலிக்கு சிங்கத்துக்கு கரடிக்கு செடிக்கு கொடிக்கு மரத்திற்கு எல்லாவற்றுக்கும் அரசியல். இதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எடுக்கிற உயிர்மை நேய அரசியல், உலகத்தின் மிக உயர்ந்த அரசியல். கோட்பாட்டை முன்வைக்கிற ஆளுகள் சின்னவர்கள், ஆனால் வேலையை ரொம்ப சீரியஸாக செய்வோம். நமக்கு கற்பித்தான் நம் புனித போராளி. தமிழர்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இனப்பற்று கொள்ளாதீர்கள், இனவெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள். உன்வெறி பிறிதொரு இனத்தை தாக்கி அழிக்கல்ல, அழிந்து கொண்டிருக்கிற உன் இனத்தை காப்பாற்றுவதற்கு. அவன் சாதாரண ஆள் நினைக்காத. இஸ்லாமியர்களுக்காக வந்தவன், இஸ்லாமியர்களுக்காக போரான் நினைக்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான தமிழ் தேசிய போராளி புரட்சியாளன். இங்க பேசிய தம்பியில் சொல்றாங்களே, ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் மரணத்திற்கு பிறகு விடுதலை புலிகள் LTT என்ற வார்த்தையை உச்சரிக்க பயந்த காலத்தில் உறக்க சொன்னவன் நான் பிரபாகரனை ஆதரிக்கிறேன், விடுதலை புலிகளை ஆதரிக்கிறேன் என்று. அவன் ஒரு சமத்துவ நாயகன், சாமானியர்களின் பக்கம் என்ற சாதனையாளன் அவன். ஈரோட்டிலே தாழ்த்தப்பட்ட மக்கள், கிறிஸ்தவ மதத்தை தழுவிய தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே சென்று வழிபட முடியவில்லை, தேவாலயத்துக்குள் சென்று. தீண்டாமை. அங்கே ஒரு அருள் தந்தை அந்த மக்களை அழைத்துக் கொண்டு, கர்த்தரே கர்த்தரே எம்மை காப்பாற்றும், கர்த்தரே எங்களை இரட்சியுங்கள்னு கத்திக்கொண்டு கோயிலுக்குள்ளே தேவாலயத்துக்குள்ளே மக்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார். இவர்களை தடுத்து வைத்திருந்தமே ஒரு அருள் தந்தை
அருள் திரு இறைப்பணியாளரே உள்ளே அழைத்துக் கொண்டு வருகிறாரே என்று எல்லோரும் வியந்து பார்க்கிற போது, இந்த வேலையை செய்கிற இந்த போதகர் யார், இந்த அருள் தந்தை யார் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அங்கேயே கலட்டுகிறார். அவர்தான் நம்ம உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள். அவரை போல அந்த நேரத்தில் சிந்திக்கிற அறிவு கொண்டவன் கவனம் இல்லை.